பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேர ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின்படி கூடுகிற ஒரு நாள் நல்லது என்று தாவீது அரசன் கொண்டிருந்த நம்பிக்கையைப் போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட அநேக நாட்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு செலவிட்டாலும் கூட இந்த நாள் நல்லது என்று சொல்லி உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை ஒன்றிணைத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை புகழ்ந்து பாடவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கவும், நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பலனை பெற்றுக்கொண்டு செல்லவும் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 32ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 32, 3 கவிகள். நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே, சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நம்பீரான் ஒருவரே, தாம்பமே தருவரே, பருதாவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித நித சரி தொழுவதின் மெனவுறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமை தீர், அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே, கோவியில் கோவியே, கணபறிவுடன் அருள்புரி அகல விடாதே, நம்பி வந்தேனே. நான்
பிள்ளைகள் படும் துயர் அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் இயேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, கிருபையும் தயவுமுள்ள பிதாவே, தேவரங்களுக்கு ரட்சிப்புண்டாக உடைய திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் திருச்சித்தத்தையும் கரையின் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரங்களுக்கு கிருபாகட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதற்கு ஏற்றபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசக்குமான கத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஞான சங்கீத புத்தகம் 112 சங்கீதம். சங்கீதம் 112. அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பித்தடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளை கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும் என்பது. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராபனை வலுப்பெற்று இருக்கிறார். அவருடைய ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்சம் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமே. நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரண மண்டலத்திற்கு எல்லா தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் பரிசுத்த அருளுரைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற விதமாகவும் 260 ஞான பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். உன் நெஞ்சிலே உண்டான விசாரங்களை நீ கர்த்தாவின் உண்மையான கரத்துக்கு ஒப்புவி. விண்மண்ணை ஆண்டிருக்கும் நரதயாபரர் உன் காரியங்களுக்கும் வழி உண்டாக்குவார்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய அருளுரை பகுதி ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாக கேட்போம். அது நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்துக்கு தேவரீ, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்பான விசுவாசிகளே, இது 5வது வாரம். பயத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். முதல் வாரத்தில் நாம் படித்தது மரண பயம். இயேசுவோடு கூட இருந்த சீடர்களுக்கு வந்த மரண பயம். 2வது வாரம் அதிகாரிக்கு வந்த வியாதியினுடைய பயம். வியாதி வந்துட்டால் அதிகாரியாவது என்னவா இருந்தாலும் பயம் வரும். 3வது பகுதியாக நாம் பார்த்தது ஆயுதங்களுக்கு பயம், மற்றவர்களுக்கு பயம், எதிராளிகளுக்கு பயம். 5வது வாரமாக இந்த வாரத்தில், இது அநேக வாரங்கள் போனோம். நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து தபசு காலம் ஆரம்பிக்கிறதுனால இப்போ நம்ம இந்த வாரத்தோடு முடித்து கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதிகளுக்கு நம்ம போகலாம். இந்த வாரம் கர்த்தருக்கு பயம். பயம்னு சொன்னால் வியாதியை பார்க்குறோம், மரணத்தை பார்க்குறோம், எதிராளியை பார்க்குறோம், ஆயுதங்களை பார்க்குறோம். ஆனால் பார்க்காத ஒருவருக்கு பயம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. கடவுள்னா எப்படி இருப்பார்னே தெரியாது. அந்த ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம். அதனால தான் சங்கீதங்கள் புத்தகம் 111வது சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற அனைவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். முதலாவது காரியம் சாலமோன் ராஜா சொல்கிறார். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 2வது காரியம் தாவீது சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கு நற்புத்தி உண்டு, அவருடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். 3வது காரியம் யோபு சொல்கின்றார், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் சொன்னார்.
இப்படி பயம், காணாத கடவுளுக்கு பயம். இன்னைக்கு கல்யாணத்துல 128வது சங்கீதம் படிப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி கடவுளை குறித்து படிப்பான். ஆனா ஒரு பொண்ணு ஒரு புது வீட்டுக்கு போகும்போதே என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, பார்த்து, மதுரை சைடில் இருக்க பாஷையாருன்னா சூதானமா நடத்துக்கோ, பார்த்து நடந்துக்கோ, மாமனார் மாமியார் கொழுந்தனார் கொழுந்தி எல்லாம் வந்து மச்சம்மா இவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பணிவா போய்க்கோ, வீட்டில் பண்ற மாதிரி திமிர் பிடிச்சிக்காத, அடம் பிடிக்காத, பணிவா போ என்று சொல்லி அவங்களுக்கு பயப்பட சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலை பத்தி சொல்லி தர்றது இல்லை. இன்னைக்கு அதனால தான் சண்டே ஸ்கூல்ல இன்னைக்கு இந்த மோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். எல்லா ஸ்கூலுடைய மோட்டோல, அது கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல இதுதான் போட்டிருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கடவுளுக்கு எப்படி பயப்படுவார்? இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியெல்லாம் நடப்போம், எப்படியெல்லாம் நடக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனைவிக்கு பயப்படுறான், கணவனுக்கு பயப்படுறான், பிள்ளைங்களுக்கு பயப்படுறான், பெற்றவங்களுக்கு பயப்படுறான், மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுறான், ரத்தத்தை பார்த்து பயப்படுறான், கர்ப்பாம்பூச்சி பூச்சிகளுக்கு பூச்சி இனங்களுக்கு பயப்படுறான், விபத்துகளுக்கு பயப்படுறான். ஆனா கடவுளுக்கு எப்படி பயப்படுவது? ஒரு சம்பவத்தை சொல்றேன், உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் வேலை செய்வதற்காக சர்வன்ட் மெய்டை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அம்மா வேலைக்கு போகுது, கணவனும் வேலைக்கு போகணும். அந்த சர்வன்ட் மெய்டு இளம் வயது. அந்த வீட்டுக்காரருக்கு அந்த சர்வன்ட் மெய்ட் மேல ஒரு கண்ணு. எப்படியாவது ஒரு நாள் அந்த பொண்ணை தப்பு பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி போயிட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் யாரும் இல்லை. அந்த சர்வன்ட் மெய்டை கூப்பிட்டு கதவெல்லாம் மூடு அப்படின்னாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு, ஐயா என் கதவெல்லாம் மூட சொல்றீங்க, ஏன் மூட சொல்றீங்கன்னு தெரியும், யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி தானே மூட சொல்றீங்க, நீங்க எத்தனை கதவு மூடினாலும் ஒருத்தர் பார்க்கறாருயான்னு. யார் என் வீட்டை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான், மேலேருந்து கடவுள் பார்க்கறாரு, நீங்க தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, மேலேருந்து கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு கிறிஸ்துவ விசுவாசியான ஒரு பெண். அதுக்கப்புறம் அந்த ஆளு வீட்டை விட்டு போய் வேலையில போய் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கிறிஸ்துவை அறிந்த ஒரு வேலைக்கார பெண் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து வீட்டு எஜமானனுக்கு கற்றுக் கொடுத்தாள். இன்னைக்கு கடவுளுக்கு நம்ம பயப்படுறதே கிடையாது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கூட கொஞ்சம் கூட கடவுள் இடத்துல இல்லை. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படிதான் சொல்றேன். ஏன்னா கடவுளுக்கு பயந்தா 8:30 மணி கோயிலுக்கு 8:45 10:15 வருவியா? கர்த்தர் பயம் இருந்தா நீ வந்துருவேல்ல சீக்கிரமா. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வருது, ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு போகணும், ஃப்ளைட் எத்தனை மணிக்குனாக்கா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் போர்டிங் பண்ணணும்னு சொல்றான்ல. ஆனா கர்த்தரை பார்க்கறதுக்கு, கர்த்தர் தானே, அவரு நான் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. கடவுள் மேல பயம் இல்லை. கடவுள் மேல பயம் இல்லாததுனால இன்னைக்கு கடவுளுக்கு எப்படி பயப்படுவது என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தரும். இது ஞானத்தை யாருக்கு தந்ததா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுசாமிக்கே ஞானம் தேவைப்பட்டது. அவர் கர்த்தருக்கு பயந்ததுனால இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கர்த்தருக்கு பயப்படுதல், இயேசுவான ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னைக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருக்கு பயந்தா எப்படி ஞானம் வருமா?
சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல, உங்கள் விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்போ? நீ எனக்கு பயந்து நடக்கும்போது நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றான். கடவுளுக்கு பயந்தா கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். இதைதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு பயந்ததுனால பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள், தீட்டானதை புசிக்காதபடி தங்களை ஒதுக்கி கொண்டவர்கள். இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கின்றோம், யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா, பயந்தா என்னன்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுதல் பாக்கியமான வாழ்வை தரும். கர்த்தருக்கு பயப்படுதல் பாக்கியமான வாழ்வை தரும். அதுதான் 112வது சங்கீதம் முதல் வசனத்துல வாசித்தோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் பேரில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில், கடவுள் கொடுத்த கட்டளை, மனுஷன் கொடுக்கிற கட்டளைக்கு பயப்படுறான். விளையாட்டா சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் அந்த நாட்டுல அந்த காலத்துல கை நாட்டு தானே, நீங்கெல்லாம் கை ரேகை வைக்கிறவங்க தான். இன்னைக்கு படிச்சவனும் கை ரேகை தான் வைக்கிறான். ஆபீஸ்க்குள்ள போகும்போது கை ரேகை வச்சுட்டு தான் போறான். எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் படிக்காதவன் கை ரேகை வச்சா, அவன் படிச்சவன் கை ரேகை வச்சுட்டு போறான். கேட்டா பயோமெட்ரிக்ன்றான். சரி, ஏதோ ஒண்ணு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை கொஞ்சம் லேட்டா வந்துட்டா கூட அவனுக்கு பயப்படுறிய கர்த்தருக்கு எப்ப பயப்படுவார்? அதனாலதான் 128வது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தா உன் வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழுமா? இந்த நாள்ல பீடத்தறிக்கை வாசிக்கட்ட 112வது சங்கீதம் 2-3 வசனத்துல 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கின்றார். 4 ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம், 2வது வசனம், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3வது ஆசீர்வாதம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். 4வது ஆசீர்வாதம், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த 4 ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த பாக்கியமான வாழ்வை அவன் பெற்றுக் கொள்கின்றானாம். அதை போலதான் அடுத்த காரியம் சொல்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல, அப்போது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை முதல் ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். உங்களை பார்த்து சொல்லுவாரா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்ல முடியுமா? இந்த காலத்துல பெத்தவங்களுக்கே பயப்பட மாட்டேங்குது. இந்த காணாத கடவுளுக்கா பயப்பட போறாங்க? ஆனா கர்த்தர் சொல்கிறார், இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். அதைதான் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17-18 வசனம் சொல்ல, நான் உன்னை ஆஸ்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயந்தா கடவுள் சரியான ஞானத்தை நமக்கு தருவார், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. 2வது காரியம், கர்த்தருக்கு பயந்தா நான் பாக்கியமான வாழ்வை பெறுவேன். 3வது காரியம், நான் கர்த்தருக்கு பயந்தால் என்ன செய்யப்படும் என்று சொன்னா, 3வது காரியம், நான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுளை பெருக பண்ணும். என் ஆயுசை பெருக பண்ணும். நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசித்தா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு நான் பயப்படுனா என் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கின்றார். 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தருக்கு பயந்தா எனக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். கர்த்தருக்கு பயந்தால் பாக்கியமான வாழ்க்கையை கொடுக்கின்றார். கர்த்தருக்கு பயந்தா என் ஆயுசு நாட்கள் கூடுகின்றது. இதெல்லாம் நான் செய்யணுமா?
செய்யலைன்னா என்ன நடக்கும்? பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இது பவுண்டட் டியூட்டி, வேற வழி கிடையாது. கண்டிப்பா உன் மேல விழுந்த கடமை. கர்த்தருக்கு பயப்பட, நான் கடவுளுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது உன்மேல் விழுந்த கடமை. நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்தா நீ சாவை குறித்து பயப்பட வேண்டாம், வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம், நீ மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டாம், நீ ஆயுதங்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவருக்கு பயந்தா இந்த பயங்கள் எல்லாம் தூர போயிடும். எல்லா பயங்களையும் நீக்கி போடக்கூடிய ஆண்டவர், எல்லா பயங்களையும் நீக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, உங்க பயங்களை நீக்கி போடுவதற்கு கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுவதை கொடுக்கின்றார். கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுதல். நீ கர்த்தர் ஒருவருக்கு நீ பயந்தா உன் வாய்ஸ் நாட்கள் பெருகும். அது நம்ம மேல் விழுந்த கடமை, அந்த கடமையினுடைய பெருக்கத்துக்கு கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அந்த ஆஸ்வாதை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, ஆண்டவராக உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்த சில தினங்களாக நாங்கள் பயத்தை குறித்து சிந்தனை செய்வதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்து, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உம்மீது நாங்கள் அன்பு செலுத்தும் போது எல்லா பயத்தையும் நீர் மேற்கொள்ளுகின்றீர் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு எங்களை கற்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமது கிருபையும் உமது ஆலோசனையும் உமது வழி நடத்தலும் உமது பாதுகாவலும் எங்களோடு கூட இம்மட்டுமாய் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீ நம்மை மீதமுள்ள நாட்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆழ்ந்து சிந்தனை செய்வதற்கு உமது கிருபை எங்களுக்கு உதவி செய்யணுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உன் நாமம் பசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின் தாரும் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டிலே மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த வாரங்களிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களோடும் இன்று சதகாலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 50வது நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய புதன்கிழமை சாம்பல் புதன்கிழமை அன்று உபவாசம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். அடுத்த வெள்ளிக்கிழமை தபசு காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பரிசுத்த மார்க்குவினுடைய பார்வையிலே சிலுவை குறித்து நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 233ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். இளைப்பாறப் போகிறேன், கண்ணை மூடி தூங்குவேன், என் பிதாவின் கண்மணி என்னை காக்கவும் இனி. கண்ணை மூடி தூங்குவேன்,
நாம் படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கூடியவரே, ஒரு கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பயப்படக்கூடிய பயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மற்ற பயங்கள் புறம்பே தள்ளப்படும் என்பதை நான் உணர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நான் கேட்டதையும் கேட்க மரமான சில ஆசுவத்தை சம்பூர்ணமாக எங்களுக்கு தந்து வழி நடத்துவாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தாவே, உமது சத்தியத்தில் எங்களை பரிசுத்தமாக்கு. உமது வசனமே சத்தியம். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரபிரபுவின் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவர் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உடைய பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்கதை கொத்ததாக்கி விசுவாசம் நம்பிக்கையிலும் சிநேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 263 ஞான பாடலின் 7ஆம் கவியை நாம் பாடுவோம். மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக. மன்றாடி பாடி கிறிஸ்தோனாக நடந்து கொண்டோன் வேளையை உண்மையோடு செய்வாயாக. அப்போதே ஆசீர்வாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான். கர்த்தாவால் கைவிடப்படா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, இந்த பூமியிலே அநேகருக்கு நாங்கள் பயப்படுவதை காட்டிலும் உம்மீது நாங்கள் பயமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிற போது பிசாசுக்கு நாங்கள் விலகி உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பூமியில நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவித்து உடைய வருகையிலே நாங்களும் பங்காளிகளாய் சேர்வதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கி வருத்தி இது முதல் கொண்டு என்னை காப்பாராக. ஆமென்.
சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.